இப்போ நம்ம திருச்செந்தூரில் இருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், திருச்செந்தூர் தெற்கு ரத வீதி கோயிலுக்கு பக்கத்தில் தான். இதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 2000 ஸ்கொயர் ஃபீட் வரும்னு சொல்கிறாங்க. இங்கேருந்து ரொம்ப நீளமாக இருக்குது. திருச்செந்தூரில் தெற்கு ரத வீதியில் நம்ம இருந்துகிட்டு இருக்கோம். இதில் வந்து ஆக்சுவலாக நம்ம வந்து இந்த வீடை தான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிறோம். பார்த்தீங்கன்னா பண்ண முடியும். இந்த வீட்டில் உள்ள அப்பா 2 பசங்க 2 பேருமே 3 பேருமே கோயிலில் தான் வேலை பார்க்குறாங்க. திருச்செந்தூர் முருகன் கோயிலில். இல்லை, நான் அந்த 2D பிளான் போட்டு தரும்போது உங்களுக்கு தெரியும். இந்த அதெல்லாமே எல்லாம் கவர் பண்ணி தான் அது வரும். 2D பார்க்கும்போது உங்களுக்கு ஆமாம், அந்த காற்று கண்டிப்பாக வேணும். காற்று இல்லாததுனால கண்டிப்பாக வேணும். மேலே பார்த்து ஏறணுமா? ஆமாம். ஃபஸ்ட்டு இது உங்கள் சோறு தானே? இது உங்கள் சோறு? ஆமாம், இது உங்கள் சோறு தானே? இதை வந்து அவங்களுடைய இதில் இது அவங்க சோறா? இது எத்தனை அடி? அது 7 அடி. வரி அவுட்ரு வந்து 7 அடி 1 இன்ச். அப்போ நம்ம இதுதானே? இது உங்கள் 6 அடி தான் பத்திரத்தில் இருக்கா? பத்திரத்தில் 6 நான் பார்த்தா காட்டுறேனே காட்டியாது. எனக்கு ஃபஸ்ட் பார்க்கும்போது 6 அடி கூடுதலாக இருந்த மாதிரி இருந்தால் தான் 6 அடிக்கு அதிகமாக தான் இருக்குது. 6 அடிக்கு எக்ஸ்ட்ரா தான் இருக்குது. 6 மேலே இருக்குது. இந்த 6 அடி அவருடைய சவர் தான் நினைக்கிறேன். நம்ம கெட்டமத்தில் வச்சுப்போன்னு சொல்லி கட்டியிருக்கு. அப்படின்னாலும் நமக்கு இதா இதில் பாதியாக இருக்குமா? அதே தான். இதில் பாதி அவங்களுக்கு இந்த அவங்களுக்கு இந்த லேண்டோட ஸ்கெட்ச் இருக்கா? 6 அடி தான் வரும். இங்கே தான் ஸ்கெட்ச் பார்க்கறது நல்லது. 6 அடி இல்லை இல்லை, அவுட்ரு தான் 6 அடி. இந்த 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 உள்ள 6 அடி தான். இது அதை ஒன்று அளந்து பாரு ராஜ்குமார் சார். ஆமாம்மா, அதை கொஞ்சம் அளந்து பாருங்க, அங்கே எவ்வளோ இருக்குன்னு. அவுட்ரு நம்ம உள்ளது தானே பார்த்தோங்க. 6 அந்த சோறு போனாலும் 35 போனாலும் ஆமாம் 5.25 அடி. ஆமாம் சரி தான், 5.25 வருது. கொஞ்சம் இல்லை, கொஞ்சம் மாறி மாறி இருக்குது. வேறு அங்கே கொஞ்சம் வெளியே இருக்குதா, இது கொஞ்சம் உள்ளே இருக்குதா? இந்த சோறு அங்கே வெளியே இருக்குது, இங்கே உள்ளே இருக்குது. ஒரு 2 இன்ச்சு வெளியே உள்ளே இருக்குது. சரி, 5 அடி தான் இது. 5 அடி உள்ளே வருது. கரெக்டாக வந்துட்டுல? 5 தான். 5 ஓகே. இதில் படித்த ஓரளவு கரெக்டாக கிடைக்கும். இல்லை அவுட்ரு பிடிங்க. 5 அடி 4 இன்ச்சு இருக்குது. 4 இன்ச்சு சோறு மாறி மாதிரிலாம் இருக்குது. சோறு தான் பிரச்சனை. இதில் பாருங்கள், இதுலேருந்து பாருங்க, அப்படியே எப்படி டேப்பராக போகுது. டேப்பராக போகுது அப்படி போகுது. இந்த பத்திரத்தில் பார்த்தா தெரியும் நமக்கு. விட்டுரு நம்ம ரெடி
இதில் பாதி 4.5 கிடைக்கும். 4 இன்ச்சு இதோட வந்து இதுலேருந்து இப்போ அங்கே தான் கட்டியிருக்காங்க. இதில் நம்ம இந்த செவத்தை பாதி செவத்தை மட்டும் எடுத்து நம்ம டைல்ஸ் பதிக்கிறதோ இல்லை நம்ம பூசுறதோ. இல்லை இப்போ நமக்கு இதை பாதி சோறு எடுக்கலாமா இதில்? எடுக்கலாம் அந்த வந்து இப்போ நம்ம பண்ணி வச்சுக்கலாம். இப்போ அதான் அவங்களும் அந்த டைமில் பண்ணி கொடுத்தா நல்லா இருந்திருக்குல்ல நமக்கு. நம்ம இல்லை இப்போ நம்ம இதை தோண்டலாம் பூச்சி மட்டும் கொத்திட்டு அப்படியே சேர்த்து சுத்தத்துக்கு முன்னாடி தான் பூச்சி கணத்தை மட்டும் 2 இன்ச்சுக்கு. இப்போ இது 9 இன்ச்சு வால். சரி. பாதி 4.5 இன்ச்சு வால் இவங்களுக்கு உண்டு. அவங்க 9 இன்ச்சு வாலையும் கவர் பண்ணிட்டாங்க. நம்ம இது சோறு முட்டி விடும்போது இதை கொத்திக்கிட்டு இந்த சோறை நம்மளாட்டம் எடுத்துக்க வேண்டியதான். கொத்தி மட்டும் பூசிக்க வேண்டியது. கொத்திட்டு போய் சொல்ல நமக்கு ஒரு 4 இன்ச்சு போய் வேஸ்ட்டாக போயிருக்குங்க. 4 இன்ச்சு அவங்க இல்லை அது செங்கல் வைக்கண்ட சார். நம்ம வந்து அதை கொத்திக்கிட்டு நம்ம சோறை நம்ம எடுக்கிறோம். ஒரு 4 இன்ச்சு அவங்க சைடில் போயிட்டு நமக்கு இது பக்கம் அவங்களுக்கு போயிட்டு 4 இன்ச்சு இவ்வளோ வரும் ஒரு செங்கல். ஏய் எத்தனை அடிக்கு பில்லாக கொண்டு வருவீங்க? அது மொத்தம் மேலே எடுக்கணுமா நமக்கு? மேடி கட்டணும்ல? இல்லை அதுக்கு மேலே எடுக்கணுமா? அதுக்கு எடுத்துக்கொண்டா கட்டுற மாதிரி வச்சுக்கிங்களேன். அது ஒரு மேடி வர மாதிரி இருந்தானா கட்டுற மாதிரி வச்சுக்கோங்க. 10 அடிக்கும் போடுவோம், 8 அடிக்கும் போடுவோம், 10 அடிக்கு போடுவோம் நார்மலாக 10. இன்னும் நம்ம மேலே ஸ்ட்ரக்சர் நம்ம வெயிட் அதிகமாக இருந்ததுன்னா அது கணக்கு பண்ணி போடுவோம். நம்ம 2 ஸ்ட்ரக்சர் தானே, அதனால் வந்து 10 அடிக்கு போட்டால் போதும். நார்மல் தான், நார்மல் எல்லா இடம் போடக்கூடியது 10 அடிக்கு போடுறது. அது கம்மியாக போட்டால் வந்து போட தேவையில்லை. இப்போ மேலே இப்போ வந்து 4 மாடி 5 மாடி எடுப்பீங்களா 8 அடியிலே போடுவோம். இது 10 அடி போடும் நார்மல். அது பெரிய அளவில் வெயிட்டு வராதில்ல. இப்போ இதே ஒரே இது தான் யூனிஃபார்மாக 6 அடி கேப்பில் தான் நம்ம போகுது. பெரிய ஸ்ட்ரக்சர் ஒன்றும் இல்லை. அஸ்திவாரம் அங்கே எப்படி இருக்குது மண்ணை பார்த்துட்டு அப்படின்னு பில்லர் போட்டிங்கனால வந்து நம்ம ஹார்ட்ராக். ஆமாம், பில்லரும் பெல்ட்டு கீழே வந்து நம்ம ஹார்ட்ராக் வரைக்கும் நம்ம போவோம். இங்கே எப்படி சாயில் இருக்குன்னு தெரியல. அது நம்ம பில்லர் போட்டிங்கில் வந்து நம்ம கன்ஃபார்மாக சொல்ல முடியாது 4 அடி தான் 5 அடி தான் சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம லூஸ் மண்ணாக இருந்துச்சுன்னா நம்ம ஹார்டு வரைக்கும் போய் ஆகணும். லூஸ் மண் நம்ம வந்து நம்ம ஃபிட்டிங் போட்டு கொண்டு வரலாம். ஆமாம், அது ஃப்யூச்சரில் ஒரு 20 வருஷம் 30 வருஷத்துக்கு பிறகு வந்து எப்படி இருக்குன்னு தெரியாது. அதனால் நம்ம ஹார்ட் ராக் வரைக்கும் போவோம். அதனால் அதுக்கு டெப்த்து இப்போ சொல்ல முடியாது. எக்ஸ்கர்ஷன் பண்ணும்போது அது நம்ம சாயில் கெப்பாசிட்டியை பார்த்து ஹார்ட் ராக் வரைக்கும் போய் தான் பண்ணுறது. இப்போ பில்லர் எல்லாத்தையுமே நம்ம சவுத்தை கொத்தி உள்ளே வைக்கணும். பில்லர் வந்து 1/2 இன்ச்சு வெளியே வர மாதிரி இருக்கும். 4 இன்ச்சு தானே உங்களுக்கு பில்லர். ஆமாம், உங்களுக்கு உள்ள சோறு வாலோடி சவுத்தோடி வந்துடணும். ஆமாம், ஏன்னா நம்ம இடம் பேச கம்மியாக இருக்குது. இல்லை இருக்காது. இப்போ ஆமாம், இப்போ நம்ம பில்லர் வருமா இல்லை எத்தனை பில்லர் அவசியம் இது வரைக்கும் கட்டினோம்னாக்கா ஒரு 5 பில்லர் 6 பில்லர் கூட்டத்தில் வரும். கூட வரும். நம்ம கொத்தி உள்ளே அந்த வாலோடு மேக்ஸிமம் கவர் ஆயிடணும். வெளியே இது ஒவ்வொரு ஆளுக்கு சவர் போடுவோம்ல, அந்த சவரோட கவர் ஆகிற மாதிரி அந்த வெளியே எக்ஸஸாக தெரியாண்டா அதை பார்த்துலாம். நான் 2D நீங்கள் 2D பாருங்கள், பார்த்துட்டு நீங்கள் ஒரு முடிவு பண்ணி சொல்லுங்கள். அப்புறம் டிசைன் பண்ணும்போது நான் எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு பார்த்துட்டு நான் பண்ணிக்கிடுவேன். நீங்கள் 2Dயை கன்ஃபார்ம் பண்ண பிறகு டிசைன் பண்ணும்போது பார்த்துக்கலாம். லாஸ்ட்டு தோட்டத்துலேயும் மாத்திரமா உள்ளு வந்து 5 அடி நமக்கு 6 அடி 11 வரும். இல்லை வேண்டாம் கீழே வேண்டாம் 6 12.5 வருது. 12.5 1 இன்ச்சு கம்மி. 12.5 அப்படியே 1 இன்ச்சு கம்மி. 12.5 வரல, 1 இன்ச்சு கம்மி. இதை வந்து 12 வந்து எல்லா இடமும் சேமே இல்லை. ஒரு இடத்துல வந்து 12.5 வருது, ஒரு இடத்துல வந்து 4 இன்ச்சு இருக்குது. மாறி தான் இருக்குது. ஒவ்வொரு இன்ச்சு தான் சின்ன வித்தியாசம் இருக்குது. ஆனால் உங்களுக்கு வந்து 3 அடி விட்டு பிரிக்கணும்னா வந்து நீங்கள் 10 அடி இருந்தால் 13 இருந்துன்னா ஓகே. இப்போ இதில் 13க்கு மேலே இருந்துச்சுன்னா தைரியமாக அப்படி பார்க்கலாம். 3 அடி போட்டாலும் வந்து 9 அடிக்கு அப்புறம் வந்து சோறு போகும்போது என்ன கம்மியாக வந்து ஆகும். மரம் எப்படி 3 மரத்தையும் எடுத்துட வேண்டியதானே? ஆமாம், எல்லாம் எடுத்துட வேண்டியதான். மரம் எல்லாம் எடுத்துட வேண்டியதான். உங்களுக்கு அந்த டேங்க் வைக்கிறதுக்கு ஆமாம்
பாதாள சாக்கடைக்கு இப்போ விட்டுருக்காங்க. அதில் இணைஞ்சாச்சுன்னா அதில் விட்டுருவோம். அது failure ஆ? இதை விட்டுற மாதிரி ஓ, பாதாள சாக்கடை ஃபெயிலியர். சொல்கிறாங்க. அது என்ன அளவு ஃபெயிலியராக உள்ள இங்கே கூடும். இங்கே பார்த்தோன்னா செப்பரேட்டாக நம்ம வைக்கிறது நல்லது. ஆமாம், அந்த பக்கம் இன்னும் உள்ளுக்கு பிடிங்க. உள்ள மட்டும் பார்க்குறதுக்கு தான் 6.5 உள்ளுக்குள்ளே 6.5 இருக்குது. அப்போ அங்கே என்ன கூட தான் செய்யும். அந்த அதை நமக்கு இங்கே நாங்கள் தான் எங்களோட செவர் தான் இருக்குது. அதான் என்ன இங்கே 13 அடிக்கு மேலே வரும். அதான் வேண்டாம் டேப் போவோம் அங்கே. கண்ணாடி பீங்கா இருக்குது பார்த்துக்க செவரில். ஆறு 13 அடியும் 2 இன்ச்சும் கூடிடுச்சு. அப்படியே கூடுது. எல்லாம் கூட அதான் நான் அந்த இதுக்கு உள்ள நம்ம இன்சைடு தான் பிடிச்சோம், அவுட் சைடு பிடிக்கல. இன்னும் 13 கால் குறையாமல் இருக்குங்க. பொது பாதை இருக்குது அவங்களுக்கு. அதில் யூஸ் பண்ணுவாங்களா யூஸ் தெரியாது. வாங்கிறதுக்கு முன்னால் இந்த இது வரையும் விட்டுட்டாங்க. அது வேறு அப்படி தானே. நம்ம இந்த சோறு வரைக்கும் தான் நமக்கு. ஆனால் இது வரையும் செவன் நமக்கு இப்போ இதுக்கு முன்னால் இருந்தது அதை வரையும் விட்டுருக்காங்க. இந்த வீட்டுக்காரங்க விட்டுட்டாங்க. இது ரெண்டுமே இப்போ ஒரே இதாக இருந்தால் கொஞ்சம் நல்ல மாதிரி பிளான் பண்ணலாம். பிளான் பண்ணலாம். அவங்க அங்கே உள்ள கம்மியாக தானே வருது. ஏதோ நமக்கு அது வேறு மாதிரி எடுத்துக்கலாம். ஏதாவது அந்த நம்ம அந்த பேஸை வேஸ்ட் பண்ணாமல் வேறு மாதிரி பண்ணலாம். ரெண்டு ஒரே இதாக பண்ணுற மாதிரி தானே. கேட்டு பாருங்க. இல்லை வேணா ஒரு வார்த்தை கேட்டு பாருங்க. கொஞ்சம் பெருசாக கிடைக்குங்களா பண்ணுறது நமக்கு கொஞ்சம் நல்லாவும் இருக்கும். பண்ணுறது வீடும் ஒரு முழிப்பு இருக்கும், தெளிவான ஒரு நல்லா தான் இருக்கும். நம்ம பண்ணுறது இப்போ டவுனுக்குள்ளெல்லாம் இப்படி தான் பண்ணுறது. இருந்தாலும் வந்து அது இருந்தால் நம்ம கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். நமக்கு அந்த ரூமை வந்து அடைக்கணும்னு எல்லாம் வேண்டாம். அதுக்கு வேறு மாதிரி பண்ணி அதை பண்ணிடலாம். பாதை வருது எப்படி விட முடியும்? அங்கே வாங்குற மாதிரி சொல்கிறாங்க. ஃபுல்லாக வாங்குறது மாதிரி சொல்கிறேன். ஆமாம் அதே அவங்க கொடுக்குற மாதிரி. பாதைன்னா அவங்க வந்து இப்போ நடந்து போகிறது தானே பாதை விடணும். அதுதான் ஜாமானை வச்சுக்கிட்டு 2 அடிக்கு விட முடியும். 2 அடிக்குனாலும் பாதை விடலாம். கீழே கிரவுண்ட் ஃப்ளோர்லாம் பாதை விடணும். மேலே ஒன்று விட வேண்டியது கிடையாது. கீழே மட்டும்தானே கீழே விடலாம். நம்ம 2 பேர் பீமா போட்டுக்கிட்டு நம்ம மேலே உள்ளது எடுத்துடலாம். அப்போ நமக்கு இங்கேருந்து எத்தனை அடி கணக்கு பார்த்துருங்க. இங்கேருந்து வாசல் வரை எத்தனை அடி கணக்கு பார்த்துருங்க. அவங்க அதுலேருந்து அது கொஞ்சம் இதாகுள்ள உள்கோடு இல்லை பிளானில் பார்த்தாங்க. இது வந்து இப்போ இதுக்கு மாறி வளைஞ்சிருக்கனால அதுலேருந்து இது அதுதான் கரெக்டாக இருக்கும். இது எடுத்தால் நம்ம அதிகமாக தான் இருக்கும். அது வந்து ஒரு 5 ரூபா லாபம். ஓகே இருங்க. சரி, டிசைன் ஐடியா போடுங்க. உங்களுக்கு என்ன மாதிரி பண்ணணும்? இதில் என்னென்ன ரூமு வேணும், எப்படி வேணும்? அதாவது நம்ம ரூம் வந்து மொத்தம் நம்ம இன்றைக்கி இது இன்சைடு தானே. 6 அடி வந்து இன்சைடு தானே. ஆமாம், இல்லை உள்ள 6 சீட்டு வந்து 6 வெளியே அவுட்ரு நம்ம விட்டுருவோம். வேண்டாம். ஆல்ரெடி அங்கே வால் இருக்குது. இங்கே நம்ம கட்ட போகிறோம். ஆமாம், இங்கேயும் அந்த பில்லர் கட்டமச்சில் வரும்ல, கம்மி கட்டமச்சில். இல்லை நம்ம 6 அடிக்கு தான் மெஷர்மெண்ட் எடுத்து அந்த இதுலேயே கொண்டு போகணும்னு சொன்னோம். பாக்கி நம்ம வாலில் தானே வருது. நமக்கு கரெக்டாக தை மாதம் எப்போ ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும்? தை 1 12ஆம் தேதி. தை 12. ஓகே. டைம் பண்ணல. டைம் பண்ண நார்த் எந்த சைடு? நார்த் இது ஈஸ்ட்டு, அது இது கிழக்கு, கிழக்கு, இது மேற்கு, தெற்கு, அது வடக்கு. கிழக்கு தானே கடல். ஆமாம், கிழக்கு. நம்மளுடைய அந்த எழுதி கொஞ்சம் வச்சிருந்தது. ஓ, பாத்ரூம் டீ பாத்ரூமுக்கு வாசல்லேருந்து ஆரம்பிச்சு அவ்வளோ அடி எழுதி வச்சு. சரி. சம் கட்டுறதுக்கு இந்த ஏடிப்படி இங்கேருந்து போடுற மாதிரி, உள்ளேருந்து வந்து போகிற மாதிரி. நமக்கு இதில் ஃப்ரண்டில் வந்து 2 வீலர் ஏதாவது உள்ளே விடுறது மாதிரி உள்ள ஃப்ரெண்டு எடுத்துட்டு சம்பு கட் போடுறோம்ல, சம்பு மேலே வந்து பார்க்கிங் வரும். ஆமாம், அப்படிதானே? ரைட்டு. உள்ளே வந்து மேலே சரி. கிழக்கு ஏறி, ஆமாம், இப்படி ஏறி கிழக்க பாறை இப்படி மேலே நேராக போய், ஆமாம், இப்படி வரும். இப்படி வந்து இப்படி வரும். இல்லை இப்படி எடுக்க வேண்டாம். பாப்பா அதை நம்ம இடத்த இல்லை, நம்ம ப்ராப்பரான வாஸ்துப்படி நம்ம அதெல்லாம் ரெடி பண்ணலாம். அது பிரச்சனை இல்லை.
இப்போ உங்களோட ஐடியா எல்லாம் கேட்டுட்டு இது நம்ம வந்து வாஸ்து முறைப்படி தான் எல்லாம் பண்ணுறது. வாஸ்து முறைப்படி உங்களுக்கு வந்து பிளான் எப்படி வருதுன்னு சொல்லி உங்கள்கிட்ட டிஸ்கஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அந்த பிளானை பாருங்கள், 2D பிளானை. ஏன்னா நம்ம 2Dயில் எல்லாமே ட்ரா பண்ணி காமிச்சிருவோம். காமிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு உள்ள ஐடியாவை நீங்கள் ரெண்டாவது சொல்லுங்கள். ரெண்டாவது நம்ம வாஸ்து முறைப்படி என்னென்ன பண்ணலாம், என்னென்ன செய்யலாம்னு சொல்லி ரெண்டாவது நம்ம மாற்றலாம். சரிங்க, அதுதான் முறையாக இருக்கும். இது அவங்க அளவு வச்சுருக்காங்க. ஆமாம் ஆமாம் மொத்தம் வீட்டில் எத்தனை பேர்? நாங்கள் ஒரு 4 பேர் இருக்கோம். 4 பேர். 6 பேர். ஓகே, சரி 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 ஓகே. உன் பேர் என்ன? ஆ ஸ்ரீவர்தன். சரி சரி. ஆ, நம்ம கீழே இருக்கிறது மாதிரியே மேலே எடுத்துடணுமா இல்லை மேலே கொஞ்சம் கம்மியாக? ஆமாம், 100 அடி. அங்கே பின்னாடி இடம் விடுற மாதிரியா இல்லை முன்னாடி விடுற மாதிரியா? இல்லை, பின்னாடியும் ஃப்ரண்ட்டில் பால்கனி விடணும்ல. ஆமாம் ஆமாம், பால்கனி வந்து நீங்கள் இங்கே வண்டி இல்லை வண்டி விடுறதுக்கு முன்னாடி இடம் விடுறோம்ல கீழே, அதே மாதிரி மேலே பால்கனி வச்சுருவோம். ஆமாம், அப்போ கரெக்டாக இருக்கும். ஆ சரி, அந்த மாதிரி பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து பார்க்கிங், அது எத்தனை அடி நீங்கள் சொல்லியிருக்கீங்க? பார்க்கிங் 16 அடி. 16. அது 16ல் நம்ம ஒரு 2 ஸ்டெப்பு வரும். அப்புறம் இன்னும் பார்க் நம்ம உட்கார்றது மாதிரி அதான் 2 ஸ்டெப் ஏறி 3ஆவது படி உள்ளே கால் வைக்கிற மாதிரி. ரெண்டு ஸ்டெப்பு வச்சு 3ஆவது ஸ்டெப்பு உள்ள கால் வைக்கிறேன். அது நான் இப்போ சும்மா நான் நோட் பண்ணி வைக்கிறேன். 2வது ட்ராயிங் வரைஞ்சிட்டு உங்களை அனுப்பி தரும்போது நீங்கள் பார்த்துட்டு எதாவது கரெக்ஷன் சொன்னீங்கன்னா அது நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். கரெக்ஷன் பண்ண சொல்லுங்கள், பண்ணிக்கலாம். அடுத்து ஹாலு எத்தனை அடி? ஹால் எத்தனை அடி? அப்போ உங்களுக்கு வந்து ஒரு லெட்டின் பாத்ரூம் லாஸ்ட்டில். ஆமாம், 16 அடி. 16 தான் ஹாலும். பூஜை ஹால் 16. பூஜை அடுத்து 16 ஹால்ன்றது இங்கே இருக்கிற பூஜை ஹால் இருக்குது. எப்படி பூஜை ஹால் இருக்குது 16 அடி. இப்போ டிவி ஹாலுக்கு 16 வந்து சமையல் ஹாலுக்கு 20 அடி வருது. பூஜைக்கு அடுத்தது என்ன சொன்னேன்? இல்லை ராஜ்குமார் சார், இது நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இதில் இந்த பக்கம் பூஜை ரூம் வந்து தனியாக செப்பரேட்டாக இருக்கிற மாதிரி பண்ணுங்க. இல்லை நம்ம அதை வரையும் போது நம்ம அதை ட்ரா பண்ணும்போது பார்க்கலாம். இப்போ அவங்கள்ட்ட இருந்து அந்த இதை நம்ம எடுக்கிறது தான் கணக்கு எடுக்கிறது தான். 2 வரையும் போது நம்ம பார்த்தோம். சரி, எந்த பக்கம் பண்ண முடியும்னு பார்த்துக்கலாம். டைரெக்ஷன் கொடுத்துட்டோம்ல. ஆமாம், அதை பூஜை ரூம், பார்க்கிங், ஹாலு, பூஜா, டிவி ஹால் 16. டிவிக்குள்ளே ஹாலுக்குள்ளே செப்பரேட்டாக ஒரு பெட்ரூம் மாதிரியா இல்லை ஓப்பனில் இருக்க மாதிரியா? இந்த பார்க்கிங் ஏரியாவில் எதுவுமே கிடையாது. அந்த ஸ்டெப் 2 ஸ்டெப் மட்டும் தான் வருது. இந்த ஹாலுக்குள்ளே எதுவுமே கிடையாது, ஃபுல்லாக ப்ளைன் தான். பூஜா ரூமில் வந்து இவ்வளோ பூஜா ரூம் 16 அடிக்கு தேவையாக இருக்குதா? 16 அடி. ஸ்லாப்லாம் வைக்கிறோம். ஓகே, நம்ம வீடு கம்மி தானே. ஆமாம், இது அந்த இல்லை இல்லை, அதாவது அது தனியாக செப்பரேட்டாக தனியாக இருக்கிற மாதிரி நம்ம காட்டுறோம், அவ்வளோதான். அது அதே மாதிரி அதை தனியாக காமிக்கணும்னு சொல்கிறோம். அது மேக்ஸிமம் அதை வந்து உங்களை அந்த பூஜை ரூம் ஏரியா போக பார்க்கலான்னு ஹால் மாதிரி தான் அதான் இருக்குது. அடுத்தது ஆமாம், அதில் ஒரு பெட்ரூம் வரணும். அப்படின்னா அந்த 16 அடியில் ஒரு பெட்ரூம் வரணும். அது பெட்ரூம்னு தான் வச்சுக்கணும். டிவி வந்து நம்ம ஒரு இது அது பெட்ரூம் தான். அது அப்போ தான் நம்ம ஓரளவு கவர் ஆகும்.
இது பக்கத்து வீடு வந்து உங்கள் சொந்தக்காரங்களா இல்லை அவங்க தனியாள் தான். தனியாள் தான்? நம்ம இப்போ அவங்க கட்டி ஒரு வருஷம் தான் ஆயிருக்கு. பக்கத்தில் அந்த சைடு. இந்த வருஷத்துலேயே லாஸ்ட்டில் முதல் வருஷத்தில் அவங்க கட்டிட்டாங்க. ஓ கட்டிட்டாங்க. சரி சரி. கட்டிட்டாங்க. இப்போ விற்கணுமா இல்லை அவங்க கட்டணுமா இன்னும் ஒரு பிரச்சனை இருக்குது. கட்டணும் அவங்க வீட்டம்மா அவங்க எல்லாமே சொன்னாங்க, கதை எல்லாமே கட்டிடுவோம், இடத்த கொடுக்க வேண்டாம், கட்டிப்போம் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல இருக்காங்க. அப்போ நமக்கு வந்து இங்கே 6 அடி நமக்கு வருது, அவங்களுக்கு 5 அடி தான் வருது. ஓ 5 அடி தான் வருது. அப்போ அவங்க ரொம்ப சின்னது. அதை நான் வேண்டாம், கடைசி நம்ம வேண்டாம்னு சொல்லிட்டு நமக்கு தந்துடுவாங்க. நான் நினச்சிட்டே இருக்கோம். அவன் பேச தயாராக இல்லை, நாங்களும் அவன்கிட்ட பேச தயாராக இல்லை. சரி நம்ம கேட்டக்கூடாது, நீ வீடு விற்க போறியா என்ன செய்யணும் கேட்டக்கூடாதுன்னு நாங்கள் அவன்கிட்ட கேட்காது. இல்லை அப்படி இல்லை. நீங்கள் அப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, நம்ம பிளான் போடுறதுக்கு முன்னாடியே நீங்கள் வந்து ஒரு வார்த்தைக்கு போய் கேட்டு பாருங்கள் அவங்கள்ட்ட. நான் இந்த மாதிரி வீடு கட்ட போகிறேன், நீங்கள் கட்டுறீங்கன்னா சேர்த்தாப்புல ஒரே இதாக கட்டலாம். அப்படி இல்லாட்டி நீங்கள் கொடுக்குறது மாதிரி இருந்துச்சுன்னா இந்த இடத்த வந்து எங்களுக்கு கொடுக்குறதுக்கு ஐடியா இருக்கான்னு கேட்டு பாருங்க. ஒரு வகையில் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணும்போது லாபமும் இருக்குது. ஆமாம் லாபம் இருக்குது. ஆமாம் ஆமாம். ஓ அந்த மாதிரி. அவங்களுக்கு பின்னால இருக்கிற மாதிரி இருக்கு, விற்கிற மாதிரி இல்லை, கட்டுற மாதிரி தான் இருக்காங்க. ஒரு முக்கால்வாசி அப்படி தான் வர மாதிரி பேச்செல்லாம் இல்லை. அப்போது நம்மளோட இது ரேட் எல்லாம் நீங்கள் அவங்ககிட்ட சொல்லி பாருங்கள். ஏன்னா நம்ம பண்ணுற ரேட்டில் வேறு எந்த ஆளும் பண்ண மாட்டாங்க. ஆமாம். அதனால் நீங்கள் வந்து அவங்ககிட்ட ஒரு வார்த்தை கேட்டு பாருங்கள். அப்போ உங்களுக்கும் லாபமாக இருக்கும் கெட்டும்போது. இப்போ சார் நீங்கள் வந்து இப்போ இவங்க சொன்ன அளவுலாம் எடுத்துக்கிடுங்க. அடுத்து அவங்க பேசிட்டு ஒரு வார்த்தை சொன்னதுக்கப்புறம் நம்ம அடுத்து மூவ் பண்ணலாம். ஆமாம் அதுதான் கரெக்ட். நம்ம டீட்டெயில் வேணும் தானே? ஆமாம் பெட்ரூம் ஆச்சு. அப்புறம் இல்லை நீங்கள் கேட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா 2D பிளான் உடனே ஆரம்பிச்சிடுவோம். நீங்களும் கோயிலில் தான் இருக்கீங்களா? சரி எல்லாருமே கோயில் தான். சரி. கிச்சன் கிச்சன் 8 அடி. இல்லை இப்போ நான் கேட்கக்கூடாது, இருந்தாலும் கேட்குறேன். வேண்டாம். இல்லை இப்போ எல்லாரும் அர்ச்சகராகலாம் அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்கல்ல, அதெல்லாம் உங்கள் கருத்து? பாரம்பரிய கோவிலுக்குள்ள வரதுக்கு வாய்ப்பு கிடையாது. வாய்ப்பு இல்லை. அதாவது என்னன்னா இப்போ சபரிமலையில் நம்பூரி இருக்கான். ஆமாம். நம்பூரியை விட்டுட்டு வேற நம்பூரியை தேர்ந்தெடுக்கிறதுக்கு அங்கே அனுமதி கிடையாது. ஆமாம். பெரிய பெரிய பாரம்பரியமாக அந்த கலாச்சாரங்கள் என்ன நடக்குதோ அந்த கலாச்சாரப்படி தான் அவங்க இருந்து உள்ள வர முடியும். ஆமாம். அர்ச்சகராக இருந்து புதுசாக ஒரு கோவிலை கட்டி, அரசாங்கம் புதுசாக ஒரு கோவிலை கட்டி வந்ததுக்கு வாய்ப்பு இருக்கு. அவங்க கட்டி அதை அர்ச்சகராக ஆகிக்கலாம். இருக்கிற அர்ச்சகரை வச்சுட்டு விட்டுட்டு அவங்க வெளியே தள்ளிட்டு இவங்க உள்ள வரதுக்குண்டான வாய்ப்பு கிடையாது. கோர்ட்டு ஒரு தீர்மானத்தில் இருக்கு. அது மீறி அவங்க வர முடியாது. அதாவது அந்தந்த ஒரு ஊரில் ஒரு கலாச்சாரம் இருக்கு. திருச்செந்தூரில் வந்து 9 காலங்கள் பூஜை நடக்குது. இந்த 9 காலங்கள் பூஜைகளுக்கு உண்டான எல்லாமே ஐயர் தான் இருக்கா. காலமுறை திறக்கிறதுலேருந்து சாமி திருப்பணிச்சு எந்திக்கிறது, அப்புறம் சாமி உள்ள சித்தி சாமி மந்திரம் சொல்லி கொடி நமஸ்காரம் பண்ணுறது, அபிஷேகத்துக்கு ஜாமான் எடுத்து கொடுக்குறது, எல்லாமே பண்ணுறோம். அப்புறம் இந்த சாமி நகையை எடுத்து கொடுக்குறோம். இது எல்லாமே எங்களுக்கு வந்து எந்த விதமான கோவிலில் முறைகள் இருக்கிறே தவிர சாமியுடைய பணத்துக்காக நாங்கள் பாரம்பரியமான கிடையாது. எங்கள் முறையை பார்த்துட்டு தேவஸ்தானத்தில் எங்களுக்கு சம்பளம் எந்த விதமான கிடையாது. பாரம்பரியமாக தொட்டு நாங்கள் கோவிலில் பூஜை பண்ணி வந்துட்டு இருக்கோம். அதான் இந்த மாதிரி அறக்கலை எடுத்துகிட்டு வேலை அறக்கலை போகிறதுக்கு இன்னொன்று சாத்தியம் கிடையாது. சாத்தியம் இருக்கக்கூடாது தான். இல்லை அது இருக்கக்கூடாது. இல்லை என்னோட கருத்தை கேட்டேன். இல்லை இதான் அவங்க நீங்கள் பண்ணியிருக்க நான் ஒன்றுன்னு சொல்லி அது சண்டை போட முடியாதுல்ல. அது மாதிரி தான் அவங்க பாரம்பரியமாக எல்லாமே அரசியல். சரி அது நமக்கு வேண்டாம், நம்ம அரசியலை விட்டுருவோம். சரி. அப்புறம் ஒரு 8 அடி. 8 அடி டாய்லெட்டா? வெட்டவெளி நடுவில் வெட்டவெளி காற்று வர்றதுக்கு. இல்லை அது ஓப்பனில் விட்டுருவோம். ஆமாம். எப்படி வெட்டவெளினா அந்த ஒரு 8 அடிக்கு 3 அடிக்கு கேப் விட்டுட்டு மேலே ஃபுல்லாக மேலே வரைய ஓப்பன் டெரஸ். புரியல. ஓப்பன் டெரஸ் அதாவது நடுவில் வேணால் கம்பி போடணுன்னா போடணும். ஓப்பன் டெரஸ் அதில் வந்து சுற்றி நம்ம மேலேருந்து ஏதோ ஒரு சப்போஸ் சின்ன பொருள் வர கீழே வந்து வந்துடக்கூடாது. அதில் ஓப்பன் டெரஸ் மட்டும் கிரல் மாதிரி போட்டு விட்ருவோம் வேலை மாதிரி. அப்படின்னா ஏதோ இந்த ஏர் ஃப்ரீயாக வந்துட்டு போயிட்டு இருக்கும். சாதாரண கீழே மாதிரி இருக்கிறது தான். இல்லை காற்று போகிறதுக்கு வேறு இடம் கிடையாது. அதை கண்டிப்பாக பண்ணணும். அந்த டாய்லெட் அந்த ஏரியாவிலேயே 8 அடி. அது அதுக்கடுத்துல டாய்லெட் 6 அடி. சமையல் காலுக்கு அடுத்த
ஓப்பன் ஏரியா அடுத்து டாய்லெட்டு 6 அடியா டாய்லெட். திரும்பி பாத்ரூம் வந்து 8 அடி ஆ 8 அடி பாத்ரூம். அடுத்தது 8 அடி பாத்ரூம் இருக்குது. அப்புறம் டாய்லெட்டு 6 அடி பாத்ரூம் டாய்லெட்டு டாய்லெட் போட்டாச்சு. அதுக்கடுத்து பாத்ரூம் அதுக்கடுத்து லெட்டின் திரும்பி டாய்லெட் 6 அடி. ஆமாம். மறுபடியும் 6 அடியா? ஆமாம். லாஸ்ட்டில் பெட்ரூம். இவ்வளோ தூரம் நீங்கள் வந்துட்டு திருச்செந்தூர் முருகனை தரிசிக்காமல் போகக்கூடாதுன்னு சொல்லி அவங்களோட பையன், அதாவது ஹரிஷ் அவங்க பேர், அவங்க வந்து நம்மளை கூட்டிகிட்டு போகிறாங்க. நேரடியாக விஐபி தரிசனத்தில் நான் உங்களை உள்ளே கூட்டிகிட்டு போயிருந்தேன் அப்படின்னு சொல்லி நம்மளை கூட்டிகிட்டு போகிறாங்க. வண்டி அந்த பக்கம் நிற்கும். இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்த எல்லோருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றிகள். மேலும் இதே போல் இன்னொரு வீடியோ நம்ம சைட்டுக்கு டெய்லி இன்ஸ்பெக்ஷன் போகிறோம், டெய்லி சூப்பர்வைசிங் போகிறோம், அப்புறம் நம்மளோட ஆஃபீஸ் ஒர்க்கையும் பார்க்குறோம். ஸோ தொடர்ந்து என்னோடய வீடியோஸை வாட்ச் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ, பபாய், see you.